எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குங்க. தயாரா இருந்து என்ன மீனாட்சி புண்ணியம்? அதுக்கு உரியவங்க தயாரா இல்லையே. என்ன சொல்றீங்க? உன் மகளை தான் சொல்றேன். நிர்மலாவை 1 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க போயிருக்கானே தெரியல. அது காஞ்சிபுரம் லேடிஸ் கிளப் சார்பில் இரவு நேர டென்னிஸ் போட்டி ஒண்ணு நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தான் நம்ம நிர்மலா போயிருக்கா. எப்படியும் 10 மணிக்குள்ள வந்துருவா. அடிப்பாவே, கழுத்துல தாலி ஏறி 24 மணி நேரம் கூட ஆகல. பழைய குருடி கதவை திரடின்னு இப்படி போயிட்டானே. கழுதிக்கு 6 வயசு உனக்கு ஆகுது இல்ல? அவளை எப்படி நீ கிட்ட இருந்து அனுப்பி வச்ச? கழுதன் வேணா சொல்லுங்க, வயசை பத்தி ஏன் பேசுறீங்க? என்ன அங்க பிரச்சனை? இது பிரச்சனை பண்ண இல்ல மாப்பிள்ள, வழக்கமான பிரச்சனை தான். மீனாட்சி, மாப்பிள்ளைக்கு அந்த விஷயத்த சொல்லுங்க. நானே சொல்லிடுவா. சரி மாப்பிள்ள, நிர்மலா காஞ்சிபுரத்துல ஏதோ முக்கியமான பங்கனுக்கு தலைமை தாங்க போயிருக்கான். 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதான் எல்லாரும் யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரவிக்கு ராதாவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காஞ்சிபுரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அவசியம் இல்லை, அவ வர்றப்ப வரட்டும். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எல்லா தாயும் என் பொண்ணு செய்யற குற்றம் குறைகளை பெருசா எடுத்துக்காம அவனை கண் கலங்காம பாத்துக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், என் பொண்ணு செய்யற எந்த குற்றத்தையுமே நீங்க மன்னிக்காதீங்க. கடுமையான தண்டனை கொடுங்க. அவ கண் கலங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ குணத்தை மாத்துங்க, குடும்பத்துக்கு ஏத்தவடா ஆக்குங்க. தப்பி போன இடத்துல ப்ரோக்ராம் முடியும், ரொம்ப நேரம் வர வழியில காடு வேற இருப்பேன். ஐ எம் சோ சாரி, அதான் சொன்ன டைமுக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் இனிமே இவர் பொறுப்பு. நீங்க வாங்க. எனக்கு எப்பவும் ஒரு வழக்கம், நான் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுட்டா தோப்பு கரணம் போடுவேன். கொஞ்சம் பெரிய தப்பா இருந்தா பெரம்பு எடுத்து அடிச்சுக்குவேன். மன்னிக்க முடியாத தப்பா இருந்தா கதவெடுக்கல கைய நசுக்கிக்குவேன். ஆமாங்க, இப்ப நான் செஞ்ச தப்பு எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அப்படி பாக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு, இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கடவுள் எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கிறது, நன்றி மறக்காம இருக்கத்தான். பாத்தியா, பார்த்தேன். நீ வழியே சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே நிர்மலா, அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். நீ ஏமாத்திட்டியா? கண்டிப்பா நான் ஏமாற மாட்டேன்டா. பார்த்துட்டே அம்மா, நீங்க நிச்சயமா கரையை தடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானேதான், நான் தான் கதவை திறந்து விட்டேன். நீ வெளியே போகலாம். வேடிக்கைக்காக கிடையாது, நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு விரும்பின நேரத்துக்கு. நான் வெளியே போறது விரும்பல. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா வேலை தீர்ப்பளிக்கிறது நீதிபதி தான். நீ போகலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நடக்கலையா, அதுல இது ஒண்ணு. இது உங்களுக்கே நல்லா எது?
நிர்மலாவை வெளியே அனுப்புறீங்களே அது. நான் ஒரு பெரிய குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தவிர பெண் கைதி அல்ல. கைதி மாதிரி வச்சு தண்டிச்சாதான் அவளை வழிக்கு கொண்டு வர முடியுங்க. தண்டிக்க வேண்டிய சிலரை மன்னிக்க வேண்டிய அவசியமும் சில சமயம் ஏற்படும். உங்களுக்கு என்ன வந்தது? சாட்சி சாதகமா இருந்தா குற்றவாளியை விடுதலை பண்றது இல்லையா? என் மனசாட்சி அவளுக்கு சாதகமா இருந்தது, விடுதலை பண்ண. உங்க அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அக்காவை வெளியே அனுப்புறேன் நியாயமா? மூடி வாய. அறையில அடிச்சு வச்சுதான் பொண்டாட்டி கூட வாழணும்னு எங்க அண்ணனுக்கு ஒண்ணு தலையெடுத்து இல்ல. சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பல்லில்லாத சிங்கத்தை கழுத கூட காலால உதைக்கும். உங்க அண்ணன் அடைக்காண்டாதான் எங்க அக்கா வழிக்கு வருவா. இதை நான் அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ரொம்ப சுலபமா ஒரு வழி சொல்றேன். நாளையில இருந்து நான் உங்க வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது செய்துட்டு இருப்பேன். இப்ப மட்டும் என்னவா? அதையேதான் செய்யறேன். சொல்றது கேளுங்க. என்ன? அது தப்புன்னு கண்டிச்சு என்ன அடிங்க உதைங்க. அதுக்கப்புறம் நான் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறேன். உடனே உங்க அண்ணனுக்கு அடக்குமுறையில நம்பிக்கை வந்துரும். அதுக்கப்புறம் எங்க அக்கா கதை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க ஐடியா? நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சுத்துங்க. வெயிட் ஜாஸ்தி. ராதா, ஏ ராதா, என்ன ஆபீஸ் போற ஆம்பளைக்கு குட் பாலிஷ் போட்டு வைக்காம இங்க என்னடி பின்னிக்கிட்டு இருக்க? எனக்கு ஆசையா ஒரு வேலை செய்யக்கூடாதா? விடிஞ்சா பாலிஷ் விளக்கு வச்சா சாப்பாடு. இதே வேலையா போச்சு. இருசா பேசுற. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி அடிக்கிறீங்க? எங்க அக்கா மாதிரி 24 மணி நேரம் ஊரை சுத்திட்டா வீட்டுக்கார. அதே உங்க என்ன பொறுத்து விட்டுக்காரு. இதுக்கு போய் என்ன அடிக்கிறீங்களே? எங்க அண்ணன் பொறுத்துக்குவாடி. என்னால அப்படி பொறுத்துக்க முடியாது. எனக்கு பணிபுர செஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு மத்த வேலையெல்லாம் டிஃபன் எடுத்து வை. எல்லாம் எனக்கு வாச்ச விதி. ஓஹோ, என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? நீ ஓகே, இதையும் குளிச்சிடணும். தட்டுல இட்லியை போடுறேன். இட்லி தான் எடுத்தாப்புல இருக்க. எடுத்து போட்டுக்கோங்களேன். நானே எடுத்து போட்டுக்கணும்னா இது என்ன வீடா இல்ல செல்ஃப் சர்வீஸ் கவுண்டரா? உங்களுக்கு பரிமாறிக்கிட்டே இருக்க நான் என்ன பொண்டாட்டியா இல்ல ஹோட்டல் சப்ளையரா? பொண்டாட்டின்னா சப்ளைல இருந்து சகலமும் பண்ணி தாண்டி ஆகணும். அப்படி ஒண்ணுமே பண்ணாது எங்க அக்காவை உங்க அண்ணன் பொண்டாட்டி இல்ல தள்ளிய வச்சுட்டாரு. அவரை பத்தி பேசாத. அவரு மானம் ரோஷம் எல்லாத்தையும் அடமான வச்சுட்டாரு. நான் அப்படி இல்லடி. தட்டுல டிஃபனை போடு. முடியாதுன்னா என்ன செய்வீங்க? முடியாதா? முடியாதா? ஒரு தாய் வயசுல பிறந்தோம் எனக்கு மட்டும் எப்படியா இருக்கணும்? போயிட்டாரா? அடி பலமா பட்டுருச்சா? அடிக்கிறதுன்னா எப்படி அடிக்கிறது? சரி, நீ என்ன திரும்ப அடிச்சிடு. அடிக்க போறேன். அடி. ஓங்கி அடிக்க போறேன். ராதா, ஏய் ராதா, இதோ வந்துட்டேங்க. பாத்தியாடி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். ரெண்டு வெச்சதும் ரெக்க கட்டிட்டு ஓடி வர்றியே, இந்த வேகம் அப்ப எங்க போச்சு? என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உன்னை அடிச்சேன்ல, கை சுடுக்கிடுச்சு. கொஞ்சம் பிடிச்சு விடு. சரிங்க. கொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு ஒரு கால் வலி தலைவலின்னா பாத்துக்கிறதுக்கும், பாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுக்கும், புள்ள குட்டிங்களை பெற்று பாத்துக்கிறதுக்குன்னா ஊர் சுத்துறதுக்கு இல்ல. இது எத்தனை பேருக்கு புரியுதுங்கிற? அது எனக்கும் தெரியும் ரவி. அண்ணே வாங்க அண்ணே. ரவி, காலையில இருந்து உன் மனைவியை நீ படுத்துற கொடுமையெல்லாம் எனக்காகத்தான் எனக்கு நல்லா தெரியுதுப்பா. அண்ணே, அது வந்து நான் உங்க அண்ணிய பத்தி நீ தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. அவனும் ஒரு நாளைக்கு கணவனுக்கேத்த அன்பு மனைவியா மாறத்தான் போறான். நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எங்க அக்கா. அது இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். என்ன சொல்றேன்? அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது அண்ணி உங்க பக்கத்துல இருந்து உங்களை கவனிச்சுக்கிற மாதிரி செய்யுங்க. எங்க தோல்வியை நாங்க ஒத்துக்கிறோம். ஓகே.